எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் எம். சுந்தர். நான் 2019ல் இபேஸில் ஜாயின் பண்ணி பிரைமரி இன்ஸ்டியூட்டில் படித்தேன். நான் 2021ல் நடந்த ஜேடிஓ எக்ஸாம் அண்ட் 2022ல் நடந்த ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போது ஜேடிஓவாக ஐஓஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இந்த சக்ஸஸ்க்கு பிரைமரி இன்ஸ்டியூட்டு சாரு, மேமு அண்டு இன்ஸ்டியூட் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் 19ல் ஜாயின் பண்ணப்போ கோவிட் சுச்சுவேஷன். அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு டைம்குள்ளே போர்ஷன்ஸ்லாம் முடிச்சாங்க. அதனால தான் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சப்போர்ட்டிவாக பார்த்தோம்னா ஒரு சப்ஜெக்டை ஈஸியாக எப்படி சிம்பிளாக கன்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது நான் பிரைமரி இன்ஸ்டியூட்டில் பார்த்தேன். அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் டிஸ்கஷன்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. அந்த டிஸ்கஷன்லேயும் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஸ்கோர் பண்ணுறதுக்காக. அப்புறம் ரொம்ப என்னோடய ஸ்கோரை பூஸ்டப் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு மேடம் ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் விடுறது இல்லாமல் யூனிட் வைஸ் மார்க் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்காக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஒன்ஸ் அகெயின் நான் இந்த சக்ஸஸுக்கான காரணமான பிரைமரி இன்ஸ்டியூட்டு சாரு, மேமு அண்டு பிரைமரி இன்ஸ்டியூட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.